பிஸ்மில்லா. இது தெலுங்கானாவிலேருந்து ஹைதராபாத் நோக்கி போயிட்டுருக்கோம். ஹைதராபாத்துக்கு பிறகு ஆந்திரா பிடிக்கணும். ஆந்திரா பிடிச்சி போகணும் ரோட்டு தான் தமிழ்நாட்டுக்கு போகிற வழின்னு சொல்லிட்டு ஷார்ட்னு எடுத்து வந்தோம். இந்த ரோடு கொஞ்சம் பரவாயில்ல, இந்த டோல்லேருந்து கொஞ்சம் ரோடு பரவாயில்ல. அதுக்கு முன்னாடி உள்ள டோல் வாங்குறாங்க, அந்த ரோடு அவ்வளோ டேமேஜாக இருக்குது. டோல் கொடுத்து வந்த பாடு இவ்வளோ டேமேஜாக இருக்கிறது தவறு. அது ஏன் சரி செய்யாமல் இருக்கான்னு தெரில. இந்த மக்கள் கேட்கல. ஏன்னா தெலுங்கானா மக்கள் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் போக முடியாது. ஏன்னாக்கா மக்கள் இருக்கக்கூடியது தெலுங்கானாவில் 3.25 கோடி தான் மக்கள் இருக்காங்க. ஆந்திராவில் 4.5 கோடி இருக்காங்க. இங்கே 3.25 கோடி இருக்காங்க. மொத்தம் கிட்டத்தட்ட 9 கோடிக்கு சமமாக வருது. எல்லாமே இங்கே கவர்மெண்ட் பஸ்ஸை விட ஃபுல்லாக போகிறது கனரக வாகனம் தான். ஏன்னா தெலுங்கானாவில் வந்து மகாராஷ்டிரா பார்டர் வந்து தொட்டுடுது, பாம்பேயுடைய பார்டர் வந்து தொட்டுடுது. அதே போல் லெஃப்ட் சைடில் கர்நாடகாவுடைய பார்டர் வருது. அதனால் இந்த மெயினான ஏரியாவாக இருக்கிறதுனால இந்த இடம் கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்குது. பாக்கி போக தான் தெரியும். அதே போல் ஸ்கூல் பிள்ளைங்க அழைச்சிட்டு போகிறாங்க, காரில் அழைச்சிட்டு போகிறாங்க. அந்த காரில் அழைச்சிட்டு போகிறவங்க பின்னாடி உட்கார வச்சு பின்னாடி உள்ள டிக்கியை மேலே திறந்து வச்சுருக்காங்க. அந்த செல்ஃபை அப்படியே திறந்து வச்சுட்டு பின்னாடி பிள்ளைங்கள்லாம் கால் நீட்டிட்டு போகுது. எப்படி இந்த கவர்மெண்ட் அனுமதிக்குன்னு தெரில. திடீர்னு ஒரு வண்டியில் போய் மோதுனா அப்படின்ட்டாக்கா பின்னாடி உள்ள பிள்ளைங்களுக்கு அடிபட்டு போயிடும். ஏன் அந்த கவர்மெண்ட் செலுத்த மாட்டேங்கிறாங்க, அந்த ஐடியா வரலன்னு தெரியல. சாப்பாட்டுக்காக லஞ்சு நேரம்னு சொல்லிட்டு இப்போ தான் 3:30 மணி, இங்களுக்கு 3:40ன்னு வச்சுங்களேன். சாப்பிட நிறுத்திருக்கோம். சாப்பாடு சாப்பிட்டாச்சு இது. ஆனால் சாப்பாடுண்டாக்கா அவ்வளோ கொடுமையாக இருக்குது. ஃபுல்லாக உப்பள்ளி போட்டு சோறு வரையாக இருக்குது. பிரியாணி ரொம்ப கஷ்டம். என்ன பண்ணுறது, சாப்பாடெலாம் எதிர்பார்த்து வர்றது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ட்ராவலில் வர்ற இடத்துல அப்படி தான் சாப்பாடெலாம் எதிர்பார்த்து வர முடியாது. நைனா முகமது வெல்கம், அர்ஷத் கான் வெல்கம். இது தெலுங்கானாவை பற்றி சொல்லிட்டு இருக்கேன் தம்பி. இந்த மாதிரி ட்ராவல் வரக்கூடியவங்க சாப்பாடெலாம் எதிர்பார்த்து வரக்கூடாது. எங்கள் கூட வரக்கூடிய ஒரு சகோதரர் கூட சொல்கிறாரு, இவ்வளோ உரப்ப சாப்பிட்றோம் நாங்களாம் அள்ளி கொட்டிட்டோன்னு வச்சுங்களேன். நிர்பந்தம். நான்லாம் இந்த மாதிரி சாப்பாடெலாம் கொட்ட மாட்டேன். எப்போதுமே இருக்கிறத வச்சு சாப்பிட்ருவேன். ஆனால் இந்த சாப்பிட முடியல. உப்பு ஃபுல்லாக இருக்குது. அவங்க உப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கு லெமனை கொண்டு வந்து தராங்க. லெமனை ஊற்றிங்க அப்படிங்கிறாங்க. லெமனை புளிஞ்சு ஊற்றி அப்படி சாப்பிட்டா கூட கொஞ்சம் கம்பேர் பண்ண முடிஞ்சு தவிர, ஆனால் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இந்த இடத்துல ஒரு டோல்கேட்டை தாண்டி வந்தோன்னே இங்கே ஒரு சின்ன கொண்டு பள்ளிவாசல் இருக்குது. ரெஸ்ட் எடுக்கிறவங்கள்டா ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போ நாங்கள் ரெஸ்ட் எடுக்கிற மூடு இல்லை. கவர்மெண்ட் பஸ்ஸாக பாருங்கள். தமிழ்நாடுலாம் தங்குங்க. தமிழ்நாடு திராவிட ஆட்சிகள் போட்டுட்டு முன்னேற்றிட்டாங்க தமிழ்நாட்டை. இங்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். நாட்டில் வண்டிகளை பார்க்குறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நாடு பெரிய நாடு அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம தமிழ்நாடை பார்த்தாலும் ஒரு இடத்துல 100 இடம் போகிறதுக்கு 10-12 மணி நேரம் ஆகும். எடுக்கும். அது மாதிரி இருக்கும். மெட்ராஸில் திருநெல்வேலி போகிறோன்னு வச்சுங்களேன், கன்னியாகுமரி எப்படி ஒரு 10-12 மணி நேரம் எடுக்கும். ஆனால் தமிழ்நாட்டு தங்க மாதிரி ரெடி ஆகிடுச்சு. ஆனால் இங்கே அப்படி சொல்ல முடியலை. ஆனால் நான் குறைசால வரல. மக்கள் TGSRTCனாக்கா தெலுங்கானா டிரான்ஸ்போர்ட்டுன்னு அர்த்தம். இதில் 2 வகையாக நம்பர் பிளேட் வச்சுருக்காங்க. TGSRTன்னு போட்டிருக்காங்க, சில இதில் TG போட்டிருக்காங்க, சில இதில் என்னன்னாக்கா TS போட்டிருக்காங்க, தெலுங்கானா ஸ்டேட். அடுத்து TGன்னு இப்போ புதுசாகிறாங்கன்னா தெலுங்கானா அப்படிங்கிறதுக்காக. ஓகே, இதான் தகவல், இன்றைய தகவல் இதில் படித்ததில். பாக்கி இது இந்த வருமானம் இங்கே கடுமையான நல்ல வருமானமாக. இந்த ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடிய பிள்ளைங்க நிறையா ஒர்க் பண்ணுறாங்களா ஐடியில். அதில் நல்ல வருமானம் உள்ள ஸ்டேட்டு. அதில் இந்தியாவில் ஒரு 7வது இடத்துல 8வது இடத்துல தெலுங்கானா வருது அப்படின்னு சொல்லிட்டு விக்கிபீடியா தான் தகவல். பார்த்தமைக்கு நன்றி. இந்த தகவலுடன் நான் முபாரக். ஓகே, நன்றி பார்த்தமைக்கு. ஓகே, காதர் பாட்சா வெல்கம். காதர் பாட்சா மொய்தீன், முகமது மொய்தீன். ஓகே தம்பி, யாரும் தெரியல. அஸ்லாம் வலைக்கம். வலைக்கம் சலாம் தம்பி, நல்லா இருக்கிறீங்களா? ஓகே, சந்தோஷம் தம்பி. சும்மா அப்படியே வந்து தகவல் எல்லாத்துக்கும் சொல்கிறது. எங்கே பார்த்தாலும் கனரக வாகனம் தான். அதனால் ரொம்ப உஷாராக வண்டி ஓட்டணும். தடாண்டு கட் அடிச்சிடுவாங்க, திடீர்னு பிரேக் அடிப்பாங்க. அதை பார்த்து ஓட்டணும். நல்லா போதுமானவன். ட்ராவல் பண்ணக்கூடியங்க சேஃபாக ட்ராவல் பண்ணுங்க. ஏண்டாக்கா ஒரு அறிஞர் சொல்லி காட்டினார், டெத்துக்கு அதுக்கு தள்ளிப்படக்கூடிய நாள் இல்லையா, இந்த நேரம்னா அந்த இடத்துக்கு கொண்டு போய் டெத் ஆக்கிடுமா. அதே போல் உடம்பு, மனுஷனுடைய உடம்புக்கு ரிப்ளேஸ்மெண்ட் இல்லையா. அதனால் சேஃபாக ட்ரைவ் பண்ணணும், எப்போதுமே சேஃபாக வாழணும். ஏன்னா ரிப்ளேஸ்மெண்ட் இல்லாத உடம்பெல்லாம் கொடுத்துருக்கான். அதனால் நல்லா வாழுங்க, நீடுடி வாழுங்கள், எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். அதே போல் நாங்கள் போகிற இடத்துலாம் அங்கங்கே நிறுத்துகிற இடத்துலாம் பெட்ரோல் அடிச்சுக்குவோம். பெட்ரோல் ஹைவேல நில்லாமல் போச்சுன்னா கஷ்டம் அப்படின்ட்டு அடிச்சுட்டு வரோம். ஆனால் டோல் மாத்திரமே ஒரு நண்பர் சொன்னார், நீங்கள் டெல்லியிலேருந்து வரத்துக்கு 4000 ரூபா டோல் ஆகும் அப்படின்ட்டாரு. மேபி அவ்வளோ வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ நெருங்கிடுச்சார் சண்டு. முகமது மைதீன் யூசுப் சன்.
யூசுப் சன் ஓகே தெரியலத்தா ஓகே சந்தோஷம் வாழ்த்துக்கள் ஓகே மிக்க நன்றி பார்த்தமைக்கு நன்றி ஜெசாக்கல்லா ஓகே சின்ன லைவ் போகிற இடத்துலலாம் லைவ் இங்கே பாருங்க எல்லாம் கனரக வாகனம் ஏண்டா பாம்பேலேருந்து இங்கே கீழே போகிறது காஷ்மீர்லேருந்து போகுது காஷ்மீர்லேருந்து எல்லாமே ஃப்ரூட் வரும்னு நினைக்கிறேன் எல்லாம் கனரக வாகனம் தான் நம்ம பக்கத்துலேயே வந்து கட்டடிப்பாங்க அதான் ஒரு இவங்கள்ட்ட ஒரு விளங்காத்தன்மை மனுஷனிக்கும் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஓகே வாழ்த்துக்களுடன் முபாரக் ரோட்டோரமாக அது என்ன பள்ளிவாசல் இது பள்ளிவாசல் பேர் தெரியல தம்பி வேண்டாம் நீங்கள் கேட்டதுனால அது கிட்ட போய் பார்க்குற வேண்டாக்கா ஓகே நாங்கள் கிளம்புற நேரமாச்சு சாப்பாட்டுக்காக நிறுத்தினோம் சாப்பிட்டு முடிஞ்சாச்சு மஸ்ஜிதுர் ரஹீமா இது எந்த டோலுன்னு தெரியல டாகான் வருது டாகான் பேர் இந்த டாகானை முடிச்சோன்னா இந்த டோல் வருது இப்போ எங்களுடைய சகோதரர் அதுலேயும் வர்றாரு பாபு சகோதரர்கிட்ட புட்டிருக்க ஓகே வரேன் எங்கள் காரசாமி வரலையா நான் இந்த வந்துடுறேன் ஓகே ட்ரைவிங் மாத்திரமா ஓட்டுறீங்களா ஓகே நூறு நைட்டில் என்னால் ஓட்ட முடியாது சார் சரி ஓகே பார்த்துமைக்கு நன்றி வாழ்த்துக்கள்